பாருங்க HCF and LCM of two numbers M and N are 6 and 210 respectively கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF கொடுத்துருக்காங்க. HCF வந்து பார்த்தீங்கன்னா 6, LCM வந்து பார்த்தீங்கன்னா 210. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா M + N கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. M + N வந்து 72. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். ரெண்டு நம்பரை அதோட மல்டிஃபிகேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா HCF இன்ட்டு எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? அதை யூஸ் பண்ணோம்னா M1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? HCF என்ன 6 இன்ட்டு 210. ஓகேவா? இது 1 இது 2ன்னு எடுத்துக்கலாமா? நான் என்ன பண்ணுறேன்னா 1 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அதாவது M + N டிவைடட் பை MN பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? M + N என்ன 72 டிவைடட் பை 6 இன்ட்டு 210. ஓகேவா? இப்போது இது காமனாக இது டிவைடாக இருக்கா? இப்போ இது எப்படி எழுதலாம்னா M/MN எழுதலாமா? ப்ளஸ் இங்கே N/MN. இது ரெண்டுக்கும் காமன், அதனால் தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த சைடு கேன்சல் பண்ணோம்னா 6 டேபிளில் 1 டைமு 2 டைமு 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 4 இது 7 17 வரும். 2 டேபிளில் பண்ணோம்னா இது 2 இது 35. ஸோ 2/35 வருது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா M கேன்சல் ஆயிரும். இதில் N கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/N + 1/M. ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. அதோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2/35 கிடச்சிருக்கு. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/35. ஓகேவா?